விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என் பாசமிகு அப்பா என்னை இந்த அளவுக்கு இந்த மேடையில் நிப்பாட்டி கொண்டிருக்கும் அருமை இயக்குனர் எல்லாமாக இருக்கும் எனது தந்தையாக இருக்கும் எஸ். சந்திரசேகரன் அவர்களை வருக வருகின்றார். அதேபோல் இந்த மேடைக்கு வீட்டிற்கும் டிஆர் சார் அவர்களையும் மற்றும் எனது அருமை நண்பர் சிபுத்தமீன்ஸ் அவர்களையும் மற்றும் இந்த திரைப்படத்தை வெளியிடும் காஸ்மோ வில்லேஜ் சிவகுமார் அவர்களையும் வருகின்ற வரவேற்கிறேன். ஒரு திரைப்படம் திட்டமிட்டபடி சரியாக வர வேண்டும் என்றால் அதற்கு 2 காரணங்கள் சரியாக இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். ஒன்று, அந்த படத்தின் இயக்குநருடைய திட்டமிடல் பிளானிங் சரியாக இருந்தால்தான் ஒரு திரைப்படம் சரியான முறையில் வந்து வெளியாகும். இன்றைக்கு நான் திட்டமிட்டபடி இந்த படம் இன்றைக்கி கரெக்டாக எனக்கு சில சிரமங்கள்லாம் இருக்கும்போதும் கஷ்டமாக இருக்கும்போதும் அது சரியானபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு வழிநடத்தி இந்த திரைப்படத்தை மிக அழகாக இயக்கி கொண்டிருந்த அருமை நண்பர் சகோதரர் ராம் பிரகாஷ் ராயப்பா அவர்களை இந்த நேரத்தில் வருகிறது என்ற வரவேற்புடன் இந்த படத்தை அழகாக இயக்கி தந்திருக்கிறார். அவருக்கு முதலில் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் சரி சார், படத்துக்கு வந்து ஹீரோ தான் சார் முக்கியம். ஒரு ஹீரோ இல்லைன்னா எதுவுமே நடக்காது சார். அவங்க கரெக்டாக இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும். அவங்க கரெக்டாக இல்லைன்னா அவங்க பூஜ்ய லெவலுக்கும் போயிடுவோம். எனக்கு எல்லாமே இந்த படத்துக்கு பிறகு ஒரு புலிங்கிற படத்தை எனக்கு கொடுத்து என்னை ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர் ஆக்குனது விஜய் சார் தான். அவரால் தான் நான் இன்றைக்கி இங்கே மேடையில் நிற்கிறேன். நான் கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கும்போது சார் நீங்கள் படம் பண்ணுங்கன்னு என்னை உற்சாகமாக தூக்கி விட்டது ஜீவா சார் தான். அவருடைய பெருந்தன்மை என்னால் எப்படி சொல்கிறேனே தெரியல. ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடாகி நான் தோண்டு போயிருக்கும்போது என்ன சார் ரொம்ப இந்த இதாக இருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, என்ன சார் காரணம் என்னன்னுட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் சுப்ரியா கிட்ட போய் ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து சார் இது ஒரு 2 கோடி ரூபாய்க்கு போகும், இதை வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் சார், நீங்கள் படம் எடுங்க சார், உங்களை மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கானால ஏதாவது ஆகிடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்தார். கண்ணீர் விட்டுட்டு எனக்கு கண்ணீர் வந்தது. அப்போ மனுஷங்க இப்படிலாம் இருக்காங்களா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், அப்படிப்பட்ட ஒரு நடிகர். ஏன்னா என்னன்றி கொண்டாருக்கும் வேணுண்டாவும் இல்லை, செய் நன்றி கொன்ற மகற்கனி ஒன்று இருக்குது. அதை இந்த நேரத்தில் நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி ஒரு நல்ல ஒரு இதயம் இப்படி ஹீரோக்கள் இருப்பாங்களாங்கிறத நான் அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜீவா சாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக எல்லாருக்கும் மேலே இந்த புலிங்கிற படத்தில் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு ரிலீஸுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிற பேரில் 9-10 மணி வரை நாங்கள் எல்லாம், நான் சிபு சார், விஜய் சார், எஸ்சிசி சார் எல்லாருமே எங்களை தூக்கி வச்சு எப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்னுட்டு அப்படி ஒரு கேள்விக்குறி இண்டஸ்ட்ரியல் மத்தியில் இப்போ தான் அந்த மேடையில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவ்வளோ அதிர்ச்சியிலையும் இதுலேயும் இருந்தேன். ஒரு பத்திரிக்கையாளர் சாதாரண ஒரு ஆளை ப்ரொடியூஸ் பண்ண வச்சாங்க. அந்த குடும்பத்துக்கு நான் கலகலமாக நின்றுப்பட்டிருக்கேன். ஆனால் என்னென்ன வகையில் துன்பங்கள் வருதுங்கிறத அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் ஒருத்தர் ஹீரோ மாதிரி உள்ள வந்தது எனது அருமை நண்பர் அஷ்டாவதானி டி. ராஜேந்தர் அவர்கள் தான். கூப்பிட்டா கூட உதவிக்கு வர மாட்டாங்க, ஆனால் கூப்பிடாம அன்னைக்கு உதவிக்கு வந்தவர் அவர் தான். அவரை வந்து எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். விடிய 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 ஒரு நிமிடம் கூட அந்த அன்னைக்கு தூங்காம எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி அந்த புலிங்கிற திரைப்படம் காலையில் சின்ன பிரச்சனை வரும்போது எவன்டா அப்படின்னு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, தூக்கி ஒரு பத்திரத்தை தூக்கி என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லி திட்டிட்டு எத்தனை பணம் எத்தனை கோடிடா வேணும்னு சொல்லி தூக்கி போட்டுட்டானுங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யணுங்கிறது இல்லை சார், அந்த எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அந்த எண்ணம் வர்றது. ஏன்னா அந்த இடத்துல நான் சொல்லிதாகணும், நன்றி உதவி செய்தவங்களை சொல்கிறதா சார் ஒரு பண்பு, அதை நான் சொல்லிதாகணும். அன்னைக்கு புலிங்கிற படம் திரைக்கு வரதுக்கு காரணமாக இருந்த அருமை நண்பர் டி. ராஜேந்தர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்ன இந்த இடத்துல நிற்க வச்சுக்கு முதல் காரணம் எஸ்எஸ்சி சார் தான். சாதாரண ஒரு பத்திரிகையாளர் என்ன நீ பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி என்ன பிஆர் ஆக்குனார், என்ன நீ பிஆர்ஓ அப்படின்னு சொல்லி என்ன மார்க்கெட்டிங் கொண்டு வந்தார், என்ன நீ இது அப்படின்னு இந்த ப்ரொடியூசர் ஆக்குனார், டைரக்டர் ஆக்குனார், எல்லாமே அவர் தான். அப்போ அவர் தான் இந்த இடத்துக்கு தகுதியான ஆள் இந்த இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு. டிஆர் சார் எனக்கு அவ்வளோ பெரிய இந்த புலி டைமில் உதவி பண்ணார். அவர் தான் இந்த இடத்துக்கு கரெக்டான ஆள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்கள் என் மேல் அன்பு உள்ளவங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஜீவா சார் முதல் தமிழ் என்னுடைய நண்பர், அருமை நண்பர். என்ன ஒரு பிரச்சனைலாம் எனக்காக எப்போ கூட பேசிகிட்டு இருக்கிற அவர் தான். அதை விட மேலான புலி படம் ரிலீஸ் ஆகணும் தொடங்க போறேன்னு சொன்னது அந்த படத்தை தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, காஸ்மோ சிவகுமார் என் அருமை சகோதரர். அவ்வளோ பயமும் பிரச்சனை கிளப்புவாங்கன்னு இருக்கும்போது அந்த படத்தை தைரியமாக வாங்கினார் பார்த்தீங்களா, கிரேட். சிவகுமாருக்கு நான் வாழ்நாள் கூட கடமைப்பட்டிருக்கிறேன். மொத்தத்தில் செல்வகுமாரும் இருக்கணும் இந்த இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டிருக்காரு, நியாயமானவர் நினைச்சு எனக்காக இன்னைக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஜீவா சார் கன்சிகா மேடத்தை சொல்லி தான் ஆகணும். ஒரு நாள் கூட அவங்களால ஒரு சின்ன டிலேயோ பிரச்சனையோ எதுவுமே வந்தே கிடையாது. அவ்வளோ ஒரு சின்சியராகிட்ட அப்படி ஒரு கோஆப்ரேட் ஆர்டிஸ்ட் அவங்க. கன்சிகா மேடம் இந்த படத்தில் நடிச்சதுக்காக அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிபிராஜ் எந்த குடும்பத்திலேருந்து வந்தாங்கிறது முக்கியம் இல்லை.
7 மணினா 7 மணிக்கு இருப்பார். அவ்வளோ சந்தோஷமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார். ஒரு எனர்ஜின்னா அப்படி ஒரு எனர்ஜியான ஒரு நபர். சிபிராஜ் இந்த படத்தில் வேற ஒரு ரூபத்தில் தெரிவார். இதுக்கப்புறம் சிபி, இந்த படத்துக்கு அப்புறம் சிபிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய நேம் கிடைக்கும். எந்த ஒரு யூகமும் இல்லாமல் ஒரு நண்பர்கள் மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி இந்த படத்தில் ஜீவா, சிபிராஜ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அதை விட மேலே எனக்கு இந்த படத்தில் மிக அருமையாக ஒரு மியூசிக் போட்டு கொடுத்துருக்கிறாரு இமான் சார். போகிற நேரமெல்லாம் மிருதில் இருக்கேன், அதில் இருக்கேன், இதில் இருக்கேன் சார், எங்களுக்கு சீக்கிரம் போட்டு கொடுத்துருக்கேன் சார், எங்களுக்கு நிறைய இருக்கணும். உடனே அந்த வேலையை பார்த்து இப்போ கூட 6 வேலைகளை தொடங்கிட்டாரு. மிக அருமையாக வேலைப்படுத்தி கொடுத்துட்ருக்காரு. இன்னைக்கு அத்து விட்டாணி ஒரு சாங் இன்னைக்கு எல்லா இடமும் பரபரப்பாக பேசப்படுதுன்னா அவருடைய அந்த ட்ரெண்டிங் அவ்வளோ அழகாக பண்ணுற ஒரு மக்கள் பல்ஸ், இழுத்துடைய பல்ஸ் தெரிஞ்ச ஒரு அருமையான இசையமைப்பாளர் அவரும் எனக்கு இந்த படத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மேடையில் விவேக் அவர்கள் மிக சிறப்பாக இந்த பாடல்களை எழுதி தந்திருக்காங்க. அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கிரி அவர்கள் வசனகர்த்தா அங்கே இருக்கிறாங்க. ஆஞ்சி என்னோட அருமை நண்பர், ரொம்ப நாளைக்கு முன்னாலே எனக்கு நண்பர் ஆஞ்சி இங்கே இருக்கிறாரு. வனராஜா ஆர்ட் டைரக்டர் இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக என்னை இன்னைக்கும் தூக்கி நிப்பாடு அத்தனை பத்திரிகைகளை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் தயங்குறாங்க. நான் ஒரு உண்மையிலே ஒரு ஸ்கூல் கட்டிட்டு ஸ்கூல் நடத்துமான்னு நான் ஊருக்கெல்லாம் போகிற மாதிரிலாம் இருந்தது சார். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு 10 நண்பர்கள் என் வீட்டுக்கு வந்து, சார் நீங்கள் சினிமாவில் தான் இருக்கணும், இங்கே போயிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த நண்பர்கள் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பத்திரிகை நண்பர்களை என் உயிர் நாள் இருக்கிற வரை நான் மறக்க மாட்டேன். உங்களுடைய உதவி எனக்கு தேவை சார். போக்கிர் ராஜா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சார் வெற்றி பெற வைக்கணும். அப்படி வெற்றி பெற வச்சா தான் சார் நாங்கள் இருப்போம் இந்த இண்டஸ்ட்ரியில். நன்றி சார்.